வணக்கம் நேயர்களே. 40க்கு 40 நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். தமிழ்நாட்டினுடைய 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஜனநாயக கடமையாற்றிய மக்களின் மனநிலை, தேர்தல் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் வேட்பாளர்களின் எண்ண ஓட்டம் ஆகியவற்றை பதிவு செய்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியில். அந்த வரிசையில் இன்று திண்டுக்கல் மற்றும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வாக்குப்பதிவு விகிதாச்சாரம், தேர்தல் ஆணையம் மீதான வேட்பாளர்களுடைய கருத்துக்கள், வென்று வந்தால் தொகுதிக்கு செய்யக்கூடியவை என்ன என்ற அவர்களது வாக்குறுதிகள் போன்றவற்றை எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு நெய்வேலி பாலு அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னாடி நாம தேசிய மற்றும் தமிழக அளவில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகளை அரசியல் மேடை பகுதியில் சுருக்கமாக பார்க்கலாம். வாக்குச்சாவடி அருகே தாமரை சின்னத்தை காட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் நரேந்திர மோடியை கைது செய்ய வேண்டும் என்று காங்கிரசின் கோரிக்கை சிறுபிள்ளைத்தனமானது என பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. காங்கிரசார் மன விரக்தியில் இருப்பதை அவர்களின் கோரிக்கை உணர்த்துவதாக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. குஜராத்தில் இளம்பெண்ணை வேவு பார்த்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த விரைவு தனி நீதிபதி நியமிக்கப்படுவார் என்று உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தெரிவித்துள்ளார். ஷிம்லாவில் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வருவதற்கு முன்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அகமது பட்டேல் தமது நண்பர் என்று நரேந்திர மோடி கூறியிருந்ததற்கு அகமது பட்டேல் மறுப்பு தெரிவித்துள்ளார். மோடியின் தோழமை கொண்டிருந்ததை அவர் நிரூபித்தால் பொது வாழ்க்கையில் இருந்தே விலகத் தயார் என்று அகமது பட்டேல் கூறியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையின் போது வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பார்வையாளர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது கூடுதல் பாதுகாப்பு தேவை என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரிடம் அக்கட்சி மனு அளித்துள்ளது. மே மாதம் 6ஆம் தேதி மதிமுகவின் தொடக்க நாள் விழாவை கொண்டாட அனுமதிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் மதிமுக வலியுறுத்தியுள்ளது. சிறப்பு நேர்வாக கருதே தேர்தல் நடத்தை விதிகளிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று மதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தேசிய அளவில் நடைபெற்ற நிகழ்வுகளை அரசியல் மேடை பகுதியில் பார்த்தோம். இதைத் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் மற்றும் திண்டுக்கல் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தோமேயானால், திண்டுக்கல்லுடைய வாக்காளர் எண்ணிக்கை மொத்த வாக்காளர்கள் 13,98,810 பேர், கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6,94,842, பெண் வாக்காளர்கள் 7,03,861, மற்றவர்கள் 107 பேர். இந்த புள்ளி விவரங்கள், குறிப்பாக இந்த வாக்காளர் பற்றிய விவரங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தினுடைய வெளியிட்ட அந்த தகவலின்படியாக நமக்கு வழங்கப்படுகிறது. இந்த தேர்தலில், குறிப்பாக இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவில் இருந்தது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு விகிதம் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் மொத்தம் 77.36% இங்கு பதிவாகி இருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்கள் 77.41%, பெண் வாக்காளர்கள் 77.31%, மற்றவர்கள் 22.43% இங்கு வாக்கு விகிதம் பதிவாகி இருக்கிறது. இப்போ திரு பாலு அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிற கேள்வி என்னன்னா, குறிப்பா இந்த வாக்கு விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 73% பதிவானாலும் கூட 80% மேல் ஒரு 4 நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டுமே பதிவாகி இருந்தது. அதே மாதிரி 75% மேல இன்னொரு ஒரு 7 முதல் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் பதிவாகி இருக்கிறது. சோ இது எதை குறிக்கிறது? இன்னொன்னு என்னன்னா, இந்த வாக்கு சதவீதம் அதிகமானால் அது எந்த மாதிரியான ஒரு பலனை தேர்தலுடைய முடிவுகளில் காட்டும் என்பதை பற்றி சொல்லுங்க. பொதுவா வாக்கு பதிவு கூடுதலாக இருந்ததுன்னு சொன்னா இயல்பா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னு சொன்னா கடுமையான போட்டி ஒன்று. அப்ப யார் தான் ஜெயிப்பாங்க என்று சொல்வதை நம்ம ஒரு அறுதியிட்டு கூற முடியாத ஒரு நிலைமைன்னு ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது, இந்த தேர்தலில் கூடுதலாக வாக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அங்கே பொதுவாக இந்த தேர்தல் முறையில் மக்களுக்கு இல்லை ஜனநாயக கடமை என்கின்ற முறையில் அவர்களுக்கு இது மேல ஒரு பெரிய
ஒரு ஆர்வம் வந்திருக்கு அல்லது வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனா இந்த தேர்தல் அப்படி எதுவுமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக நான் பார்க்கிறேன். ஏன்னா பல தேர்தல்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இதை வைத்து எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது என்று தான் நம்மால சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா பரபரப்பாக பேசப்பட்ட தொகுதிகள், பெரிய பெரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்த அந்த இடத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா வாக்கு விகிதம் ரொம்ப குறைந்திருக்கு. குறிப்பாக சென்னையில மிக மோசமான அளவிற்கு வாக்கு விகிதி ரொம்ப தாழ்வா இருந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுவும் மிக பெரிய அளவுக்கு படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய தென் சென்னையில ரொம்ப மோசமா கிட்டத்தட்ட 60 விழுக்காடு தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்க வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வாக்கு விகிதி எவ்வளவு இங்க பதிவாயிருக்கு என்பதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் நான் ஒரு சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கிறேன். அதனால என்ன என்று சொன்னால், அது ஏன் அந்த மாதிரி இந்த ஒரு வாக்குல அல்லது மக்கள் மத்தியில ஏன் ஒரு ஆர்வம் இல்லை? பெருமளவிற்கு நீங்க எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் தான் நடந்திருக்கக்கூடிய பிரச்சாரம் அளவற்ற பிரச்சாரம். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சில தொகுதிகளில் 5 முனை போட்டி. ஏன்னா இப்ப பாஜக இருந்த கூட்டணி இங்க அமைந்து இங்க வந்தது. குறிப்பா பாஜகவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 முக்கியமான கட்சிகள், ஒன்று தேமுதிக, மற்றொன்று மதிமுக, இன்னொன்று பாமக, இவங்க எல்லாம் சேர்ந்த பிறகு அதை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது பாஜகவுக்கு என்று இங்க ஒரு பெரிய கீழே ஒரு ஆதரவு அல்லது வாக்காளர்கள் ஆதரவு இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய 3 கட்சிகள் சேர்ந்ததுனால அதனுடைய வீச்சு அந்த கூட்டணிக்கு கூட இருக்கும் என்பதாக எதிர்பார்த்தோம். அப்படி எதுவும் இல்லை என்பதுதான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 3 மாதத்திற்கு முன்னால இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் போது இருந்த அந்த வேகமும் அதுவும் அப்படியே முள்ள தேஞ்சு மாஞ்சு கடைசியில ரொம்ப மோசமா இருந்திருக்கு நம்ம பார்த்தோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல அப்படியே பாஜக ஏறிட்டே போச்சு. 150, 200, 250 போய் ஒரு கட்டத்தில் என்ன ஊடகங்கள்லாம் சொல்லிடுச்சுன்னா அந்த 272 அந்த மேஜிக் ஃபிகரை தொட்டுருவாங்க. ஆக இவங்க கூட்டணியே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்ல, நாங்க ஆனா கூட்டணி கட்சிகளை விட மாட்டோம் சொன்னா கடைசியில் என்னாச்சுன்னா அப்படி எல்லாமே சரிந்து போச்சு. கண்டிப்பாக இப்போ நம்ம இது சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் பேச இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால இப்ப வாக்குப்பதிவு, அந்த வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வைட்டல் ரோல் வகிக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா அது இன்னும் அளவு அந்த கூடுதல் பதிவாக வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல் இந்த தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த பகுதி வாக்காளர்கள் எதை மனதில் வைத்து தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நம் முன்னாடி பதிவு செய்திருக்கிறார்கள். அதை நாம் இப்போது பார்க்கலாம். 3 கேணிலையும் மோட்டார் அப்படியே வச்சிருக்கோம். 3 கேணிலையும் தண்ணி இல்லை. 2 வருஷமா குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டம் ரொம்ப. மழையும் பெய்ய மாட்டேங்குது, தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. மரம் பூரா 400 மரத்துக்கு மேலே இங்கே பட்டு போயிடுச்சு. பூராவே கொண்ட சார்ந்து அப்படியே போயிடுச்சு. எதுவுமே செய்ய முடியல. நாங்கள் இவ்வளவு தென்னை மரத்தை காப்பாற்றிட்டு இப்போ கடைசியில் நான் குளத்து வேலைக்கு போயிட்டு விளக்கமாக இருக்கிறது எங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வரோம். அதாவது நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களோட போயிடலாம், அடுத்து பிள்ளைகளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 2வது இந்த கூட்டு தொழிலுக்கு அதிகம் ஆள் கிடையாது. இருக்கிற ஆளோட முடிஞ்சுங்க. மேற்கொண்டு ஆள் வர்றதுக்கு ஒன்றும் வழி இல்லை. என்ன கேட்டீங்கன்னா வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. ஏகப்பட்ட பேர் இந்த தொழிலே இருந்து இறந்துட்டாங்க. அடுத்து இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு ஆளு கிடையாது. எங்களோட இந்த தொழில் முடிஞ்சு. பிள்ளையார் நத்தம், எத்திலோடு, ஆவரம்பட்டி இந்த மாதிரி கம்மா பெரிய பெரிய கம்மாலாம் இருக்கு சார். கிட்டத்தட்ட 20 ஏக்கர் 30 ஏக்கர்ல கம்மா இருக்கு. அந்த நீர் ஆதாரத்தை எல்லா கம்மாய்களுக்கும் பெருக்கிட்டா இந்த விவசாயம் ஓரளவா சமாளிச்சு கொஞ்சம் வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரலாம். காவிரி நீர் கொண்டு வரதா சொல்றாங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காவிரி நீர் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு ஒன்றும் வர்ற மாதிரி இல்லையா. ஒரு 18 கிராமம் இருக்கு சுத்திக்க. எல்லா பேரும் இந்த ட்ரெயின் நம்பி தான் இருக்காங்க. ஒரு நிறைய எக்ஸ்பிரஸ் இப்ப நிக்கிறதே இல்லை. முன்னையாவது நின்றுச்சு, இப்ப நிறுத்தாம விட்டாங்க. பக்கத்துல கொடைக்கானல் இருக்கு. வெளிநாட்டு சுற்றுலா பயணி வெளியூர் சுற்றுலா பயணி இங்க நம்பித்தான் இங்க ட்ரெயின்ல இறங்கி தான் போறாங்க. ஆனா இப்ப இந்த ட்ரெயின் நிக்கிறதுனால எங்களுக்கு லோக்கல்ல வியாபாரம் பாதிக்குது. பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. காலேஜுக்கு போறவங்க, ஸ்கூல் போறவங்க அந்த ஒரு ட்ரெயின் நம்பிட்டு தான் இருக்காங்க. தண்ணி இல்லாம அவங்க இருக்கிற தண்ணிக்கு அறந்த தண்ணியில விவசாயம் செஞ்சு கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கு இன்னைக்கு அவங்க வச்சு விற்கிற நிலைமையில் இல்ல. இன்னைக்கு கொண்டு வந்த காயை இன்னைக்கு அழிச்சாகணும். அழிக்கலங்கும் போது கேட்கற விலைக்கு தான் போட்டாகணும். குளிர்சாதன கிடங்கு இருந்துச்சுனால் அதுல கொண்டு போய் காயை வச்சுக்கலாம். மறுநாள் அந்த காயை போடலாம். நிலத்தில் நீர் மட்டம் முதல்ல 200 அடியில் இருந்துச்சு, 400க்கு போச்சு. இப்ப 1200க்கு போய் இல்ல. அப்ப எதுவுமே ஜீவிக்கு வழியே இல்ல. இனி அடுத்த 1 மாசத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு தரவா இருக்காது. ஒட்டஞ்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இதுல கம்ப்ளீட்டா இல்ல.
நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கு மேல் போய்விட்டது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தாலும் கூட இதையும் தாண்டி இன்னும் பலவிதமான முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்தார்கள். அதனை குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அந்த திண்டுக்கல் அப்படின்னாலே பூட்டு அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர். அது பயங்கர ஃபேமஸான விஷயம். அப்படிப்பட்ட அந்த பூட்டு தொழிலை செய்வதற்கு அவர்களுடைய அடுத்த தலைமுறையினர் முன்வரவில்லை. எங்க தலைமுறையோட முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கு அப்படிங்கறத முன் வச்சிருந்தாங்க. இதை ஒட்டியே நான் இன்னைக்கு அவங்க வெற்றி பெற்ற குறிப்பா அந்த வாக்காளர்கள் வந்து தாங்கள் பதிவு செய்வதற்குண்டான அந்த காரணத்தை சொன்னதெல்லாம் நாம கேட்டோம். அதுல முத வந்து ஒரு ஆட்சி ஒருத்தவங்க பேசினாங்க. அந்த ஆட்சி பேசும்போது பாத்தீங்கன்னா பின்பக்கத்துல அந்த தென்னை மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பட்டு போய் காய்ந்து போய் இருந்தது ஒரு பக்கம், இன்னொரு ஓரத்துல பாத்தீங்கன்னா கருவேல மரம் ஜாஸ்தியா இருந்தது. இது எல்லாமே வந்து நிலத்தடி நீர் வந்து குறைவாக இருப்பதற்கும் தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கிறது ஒரு காரணத்தையும் காட்டுது. அதை பத்தி உங்களுடைய கருத்தாக என்ன பதிவு செய்ய நினைக்கிறீங்க? ஆமா, இப்ப குறிப்பா இன்றைக்கு நம்ம ஆய்வு எடுத்திருக்கக்கூடிய இந்த 2 தொகுதிகளுமே, திண்டுக்கல்லும் சரி வேலூரும் சரி, மிக கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடிய அந்த தொகுதி தான் இன்றைக்கு. அது தற்செயலாக நேர்ந்ததா என்னன்னு தெரியல. இந்த 2மே தண்ணி கட்டம்னா அந்த அளவுக்கு கட்டமாக ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய அந்த 2 தொகுதியில் ஒண்ணு. திண்டுக்கல்ல நான்லாம் இளைஞனா இருக்கும்போது என்ன வேடிக்கையா சொல்லுவாங்கன்னா, அதாவது குழந்தைங்க எல்லாம் ஏதாவது போகும்போது ஏதாவது பண்ணிருச்சுன்னா கூட சோடா புட்டி தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான அளவிற்கு திண்டுக்கல்ல தண்ணீர் பஞ்சங்கிறது அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தண்ணீர் பஞ்சம். அந்த பெரியார் நதி இங்க வந்த பிறகு, அணை கட்டி இந்த நதி வந்த பிறகுதான் அங்க கொஞ்சமாவது விவசாயம் வந்தது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திண்டுக்கல்ல ரொம்ப வளமான பகுதியும் இருக்கு, மிக காஞ்ச மானம்பாத்த பூமியும் அங்க இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு அங்க குடிப்பதற்கே தண்ணி இல்லை. விவசாயத்தை பத்தி பேசவே வேணாம், எல்லாம் போச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த மரம் காஞ்சிருக்குன்னா, பனைமரம் காஞ்சி இப்பதான் நம்ம பார்க்கிறோம், தென்னை மரம் காய்ச்சி, ஆனா பனைமரம் தான் காய்ச்சி. இப்போ அப்படிப்பட்ட அளவிற்கு மிக கடுமையா இருக்குன்னா அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நிலத்தடி நீர் மிக வேகமாக போயிட்டது. அதுல ஒருத்தர் பேசுறாரு, 200 அடி இருந்தது 400 ஆகி 600 ஆகி இன்றைக்கு 2000 அடி கீழே போயிருச்சுன்னு சொல்லும் போது அவருடைய அவலத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு சாதாரண விவசாயியோ இல்லைன்னா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களோ, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோ 2000 அடி போட்டு ஒரு போர் போட்டு இன்னைக்கு தண்ணி எடுத்து பண்ண முடியுமா என்று. அப்ப கிட்டத்தட்ட அங்க தண்ணி என்பதே இல்லை என்கின்ற ஒரு நிலை தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து இந்த தேர்தலில் அதுதான் வந்து மிக பெரிய அளவிற்கு இங்க பாதிச்சிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்ன என்று சொன்னால், அந்த அப்படிப்பட்ட தண்ணியையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய அறிவியல் முன்னேற்றத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது செய்யலாம், ஒரு டீப் போர்வெல் போட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டுவது என்று சொன்னாலும் கூட அதை இயக்குவதற்கான மின்சாரமே கிடையாது. குறிப்பாக தமிழகத்தில், அதுவும் திண்டுக்கல் மதுரை பகுதியெல்லாம் 12 மணி நேரம் 16 மணி நேரம் மின்சாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மின்வெட்டு இருந்திருக்குங்கிறது அது மிக கடினமாக இன்றைக்கு அந்த மக்களை பாதித்திருக்கு. அதுதான் இந்த தேர்தலையும் வந்திருக்குன்னு நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் நாங்கள் அதுக்கேற்றாப்புல அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அவற்றை முயற்சி செஞ்சோம். ஒரு சிலர் தங்களுடைய வேலைப்படு காரணமாக பதிவு செய்ய முடியவில்லை. இருந்தாலும் நம்மளுடைய கருத்திற்காக, நம்முடைய கேட்டதுக்காக ஒரு சிலர் தங்களுடைய வேலையும் ஒதுக்கி தங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில்: தேர்தல் தேதி அறிவித்த பிறகு, வேட்பாளர்கள்லாம் நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு, அப்பொழுதிருந்தே தேர்தலில் பல முறைகேடுகளை ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக தொடர்ந்து செய்து வந்தது. அதற்கு ஆதரவாக இம்மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து வந்தார். இன்னும் சொல்லப்போனா, ஓட்டு போற அன்னைக்கு பூத்து சாவடிகளிலேயே போலீஸ்காரங்க முன்னாடியே பணம் கொடுத்திருக்காங்க, தேர்தல் நடத்துற அதிகாரிகள் முன்னாடியும் கொடுத்திருக்காங்க, எல்லா ஆபீசர்ஸும் இருக்கையிலே கொடுத்திருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போய் போன் பண்ணோம்னா நாங்க வர்றோம்னு சொல்றது வர்றதில்லை. அப்படியே வந்து பிடிச்சு கொடுத்தாலும் அவங்கள வச்சு உடனே கேஸ் போடுற மாதிரி கூட்டி போறாங்க, அங்கிட்டு கொண்டே விட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து ரொம்ப முறைகேடா நடந்தது. முழுக்க முழுக்க முறைகேட்டில் இந்த தேர்தல் நடந்தது. தமிழக தேர்தலை பொறுத்தளவிலே தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் கமிஷன் ஆகட்டும் அல்லது காவல்துறை ஆகட்டும், ஆளுங்கட்சிக்கு, தமிழக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடந்து கொண்டதான் நாங்கள் நினைக்கின்றோம். பணப்பட்டுவாடா என்பது மிக தாராளமாக இருந்தது. காவல்துறையினர் அல்லது தேர்தல் கமிஷனோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இவர்களுடைய அந்த வேட்பாளர்கள் தங்களது வெற்றி வாய்ப்பாக எப்படி இருக்கும் என்ற ஒரு பலவிதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக தங்களுடைய போட்டியாளர்கள், அதாவது சக போட்டியாளர்கள், அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, சக போட்டியாளர்களை பற்றி இவர்கள் என்ன கருத்து பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். ஜனங்கள்கிட்ட ஏற்கனவே நாங்க செஞ்ச திட்டங்கள், ஆளுங்கட்சியா இருந்தப்ப செஞ்ச திட்டங்களை சொல்லி ஜனங்களுடைய ஆதரவை கேட்டோம். ஆனா அவங்க பணத்தை நம்பி கடைசி நேரத்தில் பணங்களை கொடுத்து 200 ரூபா ஓட்டுக்கு 200 ரூபா 300 ரூபான்னு பல இடங்களில் கொடுத்தாங்க.
குறிப்பா திண்டுக்கல்ல NS நகர்ல பொதுமக்களே பிடிச்சு 80,000 ரூபாய் பிடிச்சு கொடுத்திருக்காங்க. பிடிச்சு கொடுத்தவங்கள கேஸ் போறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கேஸே போடல. பொதுமக்கள் எதுவும் லேடிஸ், குறிப்பா லேடிஸ் மறியல் பண்ணி பிடிச்சு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி சில இடங்கள், பல இடங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. எதிர்கட்சிகளை பொறுத்தவரை ஆளுங்கட்சி அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து எப்படியும் வெற்றியை ஈட்டிவிட வேண்டும் என்ற முறையில் அவர்களுடைய முயற்சிகள் இருந்தது என்பதை பார்க்க முடிந்தது. தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக அவர்கள் பணத்தை கொடுத்தார்கள். இருந்தாலும் பொதுமக்களிடம் அது எடுபடவில்லை. இந்த நிலையில் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது பற்றி அவர்களே தங்களது கருத்தாக பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ஜெயலலிதா பர்கூர்ல 2,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதையும் மீறி தான் சுகவனந்த ஜெயிச்சாரு. அதே போல டிடிவி தினகரன் 2004 தேனியில் தொகுதியில பணம் கொடுத்தாரு. பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில அவர் செலவழிச்ச கோடிக்கணக்கில் செலவழிச்சாரு. அதையும் மீறி ஆர்வம் ஜெயிச்சாரு. இன்னும் சொல்ல போனா பல உதாரணங்கள் இப்படி சொல்ல முடியும். அதனால பணம் ஜனநாயகத்துக்கு முன்னாடி பணநாயகர் நிற்காதுதான் நாங்க எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகாது. நாங்க நிச்சயமா வெற்றி பெறுவோம். இந்த தேர்தல் வெற்றி வாய்ப்பை பொறுத்த அளவிலே நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே கள்ள ஓட்டுகள் பதிவு பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் அந்த மாதிரியான சூழல் இல்லை என்பதனால் வாக்காளர்களுக்கு அதிகமான பண விநியோகம் செய்யப்பட்டிருப்பதனால் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை எளிதாக கணிக்க முடியவில்லை. என் அன்பு தலைவர் கேப்டன் மற்றும் நரேந்திர மோடி அவர்கள் மேடையில் கொடுத்த வாக்குறுதியினால் எனக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக அருமையாக உள்ளது. மற்றும் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக உள்ளது. ஒவ்வொருவரும் தாங்கள் வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இருந்தாலும் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள காத்திருக்க வேண்டும் மே 16 வரை. இந்த நிலையில் இவர்கள் வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக நாங்கள் இதை செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியும் தந்திருக்கிறார்கள். கேட்கலாம். திண்டுக்கல் மக்கள் மிகவும் முக்கிய பிரச்சனையான குடிநீர் பிரச்சனை மிகவும் எல்லாரும் அவதிப்பட்டு உள்ளார்கள். அதனால் நான் வெற்றி அடைந்து வந்தால் முதலில் அந்த குடிநீர் பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன். இங்கு பழனி முருகன் கோயிலை உலக தரம் வாய்ந்த ஒரு கோயிலாக மாற்றி அமைப்பேன். வெற்றி பெற்றால் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்போம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அதே போல பழனி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை உலக பிரசித்தி பெற்ற கோவிலாக ஆக்குவதற்கு அதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி இன்னும் ஒரு பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கு. ஆனா அதுக்கு இவங்க வெற்றி பெற்றால ஒரு சில விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப நாம உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு பூட்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமா செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு தொழில். ஆனா அது பாத்தீங்கன்னா அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் சொன்னது என்ன விஷயம்னா, எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் இந்த தொழிலை செய்வதற்கு வருவதற்கு முன்வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதற்குண்டான ஒரு வியாபார கூறுகளும் இங்கு அமையவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்கள் நடிச்சுக்கிட்டு வருதுங்கிறது உண்மைதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் திண்டுக்கல் பூட்டு ஒரு காலத்தில் உலகம் அளவில் போச்சு. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா அந்த திண்டுக்கல் பூட்டுன்னா அது ஒரு பெரிய அளவுக்கு இருந்தது. பூட்டுனா பூட்டு மட்டுமே இல்லை, அந்த பெரிய தண்டவாள பெட்டி என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய அந்த இரும்பு பெட்டிகள்லாம் கூட அதெல்லாம் கூட திண்டுக்கல்ல தான் செய்யப்பட்டு வரும் என்பது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வங்கிகளில் அல்லது பெரிய வட்டி கடைகளில் அந்த மாதிரி கூடுதலாக பணம் புழங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த திண்டுக்கல் பெட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அது இப்போ மட்டுமே இல்லை, அது ரொம்ப அண்மை காலத்திலேயே அது ரொம்ப அந்த தொழில் என்பது தொடர்ந்து பலவீனமாகி போய் அது ரொம்ப நலிந்து போய்விட்டதுங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா 2 காரணம். ஒன்று, அங்க இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு அவ்வளவு கடுமையாக ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சரியான ஊதியம் இல்லை. அது ஒன்று. 2வது என்ன என்று சொன்னால், பழைய மார்க்கெட்டுக்கு எதிராக இந்த டம்ளர் ராக் என்று சொல்லக்கூடிய இந்த சாலிடா வரக்கூடிய அந்த வெளிநாட்டிலேருந்து இறக்கக்கூடிய பூட்டுகள் வந்துருச்சு. இப்ப நீங்க திண்டுக்கல் பூட்டு ஒரு 100 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்குறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த விலைக்கோ அதை விட குறைந்த விலைக்கோ சைனாவில இருந்தோ அல்லது அந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரியான தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்தோ அந்த பூட்டு என்பது இங்க இறக்குமதி பட்டு சர்வசாதாரணமாக இங்க எல்லா இடத்துலையும் கிடைப்பது இந்த ஒரு நிலைமை வந்து விட்டது. அது ஒரு காரணம், அந்த தொழில் சீரழிந்து போனதற்கான ஒரு காரணம். ஆக குறிப்பாக அந்த தொழில் சீரழிந்தது காரணம் ஒன்று, அதற்கான ஆதரவு குறைந்தது என்பதும், அதனாலதான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொழிலை நாங்கள் தொடர்ந்து செய்வதாக இல்லை. இது இந்த தொழில் மட்டுமல்ல, பல தொழில்கள்ல இது வந்துட்டு இருக்கு. இப்ப நெசவு தொழிலை எடுத்துக்கிட்டா அப்படி இருக்கு. இன்னும் எல்லாத்தோட ரொம்ப அவலம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளே இன்றைக்கு எங்க தலைமுறைக்கு அப்புறம் இந்த விவசாயம் வேணாம்,
என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்குங்கிறத பார்க்கணும். திண்டுக்கல்லை பொறுத்த அளவில் நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இன்னொரு ஃபேமஸா சொல்றது வெத்தலை பற்றி சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் வெத்தலை கொடிக்காலெல்லாம் ஏன் போச்சுன்னா தண்ணி இருந்தால் தானே வரும். அதே மாதிரி திண்டுக்கல்ல இருந்து சிறுமலைப்பழம், மலைப்பழம் ரொம்ப ஃபேமஸ். இப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால சுத்தமா அழிஞ்சு இப்பதான் ஒரு 5-6 ஆண்டுகளாக மீண்டும் வந்து அந்த மலையில் அந்த பழம் விளைய ஆரம்பிச்சது. ஆனா இப்ப அதனுடைய நிலைமை என்ன சொன்னால் அது போயிட்டு இருக்கு. அது என்ன காரணம்னா மழை இல்லை. மழை ஏன் இல்லை என்று சொன்னால் காடுகள் அழிக்கப்படுகின்றன. அதே போல நிலத்தடி நீர் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப அந்த நிலைமை வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா எல்லா பயிர்களும் எல்லா விதமான விவசாய விளைபொருட்களும் இன்றைக்கு அது சீனித்துக் கொண்டே வருகிறது. அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். குறிப்பா அவங்க குறிப்பிட்டது போல அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீர் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அந்த பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி. இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியில் ஒட்டன்சத்திரம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து காய்கறிகள் ரொம்ப அதிகமாக விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு தொகுதி. நிலக்கோட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலர்கள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய அந்த மலர்களும் அந்த காய்கறிகள் விற்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த வெற்றி பெற்றவர், அந்த சாவியை வைத்திருக்கவர் கண்டிப்பாக அந்த தொகுதிக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். இந்த தொகுதிக்கு முன்னாடி பேர் வந்து வெயிலூர் அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அளவுக்கு அதிகமாக இருந்ததால் இதுக்கு பேர் வெயிலூர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இப்ப வேலூர் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் வேலூர், அணைக்கட்டு, கீழ் வைத்தியநான்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி. இதைத் தொடர்ந்து அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்த வாக்காளர்கள் 13,05,866. இதில் ஆண் வாக்காளர்கள் 6,47,299. பெண் வாக்காளர்கள் 6,58,547. மற்றவர்கள் 20 இருக்கிறார்கள். இதனுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவு பதிவாகி இருக்கிறது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆண் வாக்காளர்கள் இவர்களுடைய வாக்கு சதவீதம் 75.75%, பெண் வாக்காளர்கள் இவர்களுடைய வாக்குப்பதிவு சதவீதம் 73.43%, மற்றவர்கள் 25%, ஆக மொத்தம் 74.58% இருக்கிறது இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிகளில். இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தம் இது போன்ற ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தோம். இதுல நீங்க பொதுவா நீங்க ஒரு சமூக ஆர்வலரா இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக எதை நீங்க பாக்குறீங்க? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இந்த திண்டுக்கல் மாதிரியே இதுவும் வந்து ஒரு தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆனா அங்கே திண்டுக்கல்ல சில சிறப்புகள் இருப்பது போல இங்க வேலூரை பொறுத்த அளவில் அங்க இருக்கக்கூடிய அந்த வேலூர் மருத்துவமனை அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மருத்துவமனை. இப்ப அண்மை காலத்தில் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய தங்க கோயில் ஒன்று வந்திருக்கு. அது வந்து அங்க ரொம்ப பெருமளவுக்கு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு கோயிலாக அது வந்து பேசப்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் வேலூரை பொறுத்த அளவில் நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி தமிழகத்திலே மிக கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய ஊர்கள்ல ஒரு 3 ஊர்கள்ல அது ஒன்று. மதுரை, திருச்சி, வேலூர், சேலம். இந்த 4ம் பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் எல்லா நிலையிலையும் பாத்தீங்கன்னா அந்த வெப்பம்ங்கிறது ரொம்ப மிக கடுமையாக வெயில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அந்த ஊர். அண்ணா அந்த வேலூரை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி இல்லாத ஏரி, சாமி இல்லாத கோயில், கதவு இல்லாத கோட்டை, இதான் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வேலூரை பார்த்த அளவில் பாத்தீங்கன்னா அங்க தொடர்ந்து அங்க வேலூருடைய பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு முறையான எந்த திட்டமுமே யார்ட்டையுமே இல்லை என்பதுதான் அங்க உண்மையா இருக்கு. இந்த வேட்பாளர்களை பொறுத்த அளவில் நான் பார்க்கறது என்ன பார்த்தேன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு வலுவான பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் என்று சொன்னால் புதிய நீதி கட்சியை சேர்ந்த அந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் தான் அங்க இருக்கார். அவரை பொறுத்த அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கல்வியாளர்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பெயர்ல பல்வேறு கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வேட்பாளர்களை பற்றியும் நம்ம பார்க்க போறோம், அவங்களுடைய கருத்துக்களையும் பார்க்க போறோம். இதுல அவர் சொன்னது போல அந்த வேலூர் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை முடித்திட்டோம்னா அதிமுக வேட்பாளர் செங்குட்டுவன், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான், அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு சேர்ந்தவர், அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்கள், அதே போன்று காங்கிரஸ் அவருடைய வேட்பாளர் இளஞ்செழியன், இவர்கள் எல்லாருமே இங்க வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இவர்களுடைய பிரச்சனை எல்லாம் முன்வைத்து பலவிதமான அறிக்கைகள் வெளியிட்டிருப்பார்கள். இதையெல்லாம் முன்வைத்து அவர்களுடைய அந்த வாக்குப்பதிவை செய்த அந்த வாக்காளர்கள் தங்களது முக்கியமான பிரச்சனையாக எதை முன்வைக்கிறார்கள் இப்போது பார்க்கலாம். எங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து நாங்க குறைந்தபட்சம் 3000 ரூபாய் கேட்டுன்னு இருக்குங்க.
ஒரு 1000 ரூபாய் பென்ஷனாகவும் சேம நல நிதியிலேருந்து 2000 ரூபாய் பென்ஷனும் சேர்த்து 3000 ரூபாய் பென்ஷனா கேட்டுருக்குங்க. அதுல குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாவது கொடுக்கறதுக்காக வேண்டிய முயற்சிகள் செய்யறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு பிஎஃப் போர்டு கிட்ட கொடுத்துருக்கோன்றாங்க. ஆனா இன்னி வரையிலும் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க பிஎஃப் போர்டு கிட்ட சொல்லியிருக்கோன்னு. இன்னி வரையிலும் அது சட்டம் அமலுக்கு வந்ததா தெரியலங்க. முதலாளிகளை நம்பி தான் இந்த தொழில் நடத்துறோம். அந்த ஷெட்டு, அதுக்கு உண்டான உபகரணங்கள், நிலம் தான் அந்த விவசாயியோடது. ஆனா அந்த கோழியோ அந்த ஃபீட் தீவனமோ அது எல்லாமே நிறுவனங்கள் முதலாளிகிட்ட இருந்து வாங்குறது. அதனுடைய வளர்ச்சி சரியில்லாம போனாலோ இல்ல ரிசல்ட் நல்லா வரனாலோ இழப்பீடுகள் ஏறும்போது அதுக்கு முழுமையா அந்த விவசாயி பண்ணக்காரன் தான் காரணமா நிறுவனங்கள் சொல்லும் போது கூலியை குறைச்சு கொடுக்குறாங்க. அந்த கூலியை குறைக்கும் போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. 5 லட்சம் பேர் வேலை செய்யறோம், தொழிற்சாலை நம்பி தான் வேலை செய்யறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2000, ஒரு 4000, 5000 ரூபாய் சம்பளம் தர்றாங்க. இந்த சுத்து வட்டார மாநிலங்களாக்கா ஒரு மாசு கட்டுப்பாடு சரியில்லை. நாங்க சுவாசிக்கிற காற்ற ஒரு விஷவாயு தான். இப்ப பாருங்க, ஒரு டேனரில் 2 பேர் இறந்துட்டாங்க. சாப்பு நிறைய இருக்கிறதுனால தண்ணியை சாப்பு தண்ணியை ஆத்துல விடுறாங்க. அது ஊறி அந்த தண்ணி கெட்டு போச்சு. அந்த தண்ணி நாங்க குடிக்க முடியல. அப்படியே குடிச்சாலும் ஜுரம் வருது, பேதி ஆகுது, குழந்தைங்களுக்கு காயலா வந்துருது, சாப்பாடு செய்ய முடியல. அப்படியே சாப்பாடு இல்லாத குறை செஞ்சோம்னா வாசனை, சாப்பிட முடியறது இல்ல. தண்ணியை குடிக்கலாம்னாக்கா குடிக்க முடியறதில்ல, வாசனை. எப்படி சார் நாங்க உயிர் வாழ்றது? மணல் கடத்தல் 10 மணிக்கு நைட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் பசங்க நிறைய இந்த பக்கம் விளையாடுறாங்க, செய்யறாங்க. ஒரே கூச்சல், நைட் எல்லாம் தூங்க முடியறது இல்ல. கேட்டா பிரச்சனை, எதுவும் யாரும் கேக்குறதும் கிடையாது. யார்கிட்ட போய் புகார் பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பஸ் நிலையத்தை மக்கள் யூஸ் பண்ற மாதிரி பண்ணதான். ஏன்னா இது அரசியல் சம்பந்தப்பட்டது இல்ல. 4 பேர் யூஸ் பண்றதோ இல்ல 50 பேர் யூஸ் பண்றதோ இல்ல, லட்சக்கணக்கான மக்கள் போக்குவரத்து இருக்குதுங்க. நாங்க குடிக்க தண்ணி இல்லாத எங்கெங்கயோ அலமோதுறோம். ஆனாலும் இதை எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. 8 வாரத்துல 15 நாளைக்கு மேல ஆகுது, வேலை கொடுத்து வாங்குறோம். பொதுவாக பார்க்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லாத்திலுமே அவங்களுடைய மக்களுடைய முக்கியமான பிரச்சனையா இருப்பது குடிநீர் பிரச்சனை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த குடிநீர் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை, அதை தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது அப்படிங்கறதா. சோ அதனாலதான் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் என்னென்ன, அதுக்குண்டான வழிகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரோம். இந்த ஒரு தருணத்துல பாலு சார்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஏற்கனவே இப்போ அவங்க சொன்னது போல அந்த குறிப்பா அந்த வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அதுல உள்ள அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்தா நம்ம குடியாத்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சிவகாசி எப்படி நம்ம குட்டி ஜப்பான் சொல்றோமோ அதே மாதிரி இந்த குடியாத்தத்தை குட்டி சிவகாசி, 2வது சிவகாசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க பீடி தொழிலும் தீப்பெட்டி தொழிலும் வளர்ந்துட்டு இருக்கு. அதுல உள்ள அந்த பீடி தொழிலாளர் தங்கள் சொன்னாங்க, அந்த பென்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க கேட்கிறோம், மத்திய அரசு ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க, ஆனா எங்களுக்கு இன்னும் அதுக்குண்டான திட்டம் அமல்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறு கூட இல்ல அப்படின்னு ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே இந்த பென்ஷன்ங்கிறது அவங்களுக்கு ஒரு என்ன நம்பிக்கையில பேசுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப மைய அரசே என்ன ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், இதுவரைக்கும் தொடர்ந்து பென்ஷன் கொடுக்கப்படுவது, ஓய்வூதியம் கொடுக்கப்படுவது என்பது மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் அந்த ஓய்வூதியம் என்பது கொடுத்துட்டு வராங்க. இப்ப குறிப்பா இப்ப நான் பணி செய்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரி நிறுவனத்துல அங்க பென்ஷனே கிடையாது. இப்ப நாங்கெல்லாம் அங்கெல்லாம் குறைந்தபட்சம் 50கள் இறுதியிலையும் 60லையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் வேலை செஞ்சிருக்கோம். 38 ஆண்டு 40 ஆண்டு வேலை செஞ்சிருக்கோம். அங்க வேலை செய்தவர்களுக்கு அங்கேயே பென்ஷன் கிடையாது. அதாவது மைய அரசினுடைய ஒரு கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியிலேயே பென்ஷன் இல்ல. அது இந்த வரை இன்றைக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு என்று சொன்னால், இன்றைக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கே பென்ஷன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை எதிர்க்கு. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இன்றைக்கு பென்ஷன் ஃபண்டுல 3.5 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு அதனுடைய ஃபண்டுல இருக்கு. ஆனா அந்த பென்ஷன் திட்டம் கொண்டு வரும்போதும் இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டிலையும் சரி, அதாவது இந்த பணிக்கொடையிலும் சரி, அல்லது இந்த எதிர்காலத்து வைப்பு நிதி என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டிலையும் சரி, அந்த பணத்தை அந்த தொழிலாளி அவர் ஓய்வு பெற்ற பிறகோ அல்லது ஒருவேளை அவர் பணியில இருக்கும்போது இறக்க நேர்ந்தால்தான் அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு வரும். இல்லைன்னா வரவே வராது. அது கொடுப்பதில்லை. என்ன காரணம் என்று கேட்டால், ஒரு தொழிலாளியினுடைய அவன் சம்பாதிக்கக்கூடிய ஊதியம் திடீரென்று அவனுடைய பணி முடிந்த பிறகு, அதாவது அவன் ஓய்வு பெற்ற பிறகு அவனுக்கு அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்க்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஓய்வூதியம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. அப்படி ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல ஒரு லட்சியமாக உருவாக்கிய அந்த திட்டம் என்பதை மைய அரசு ஊழியர்களுக்கே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று ஆகிவிட்டது. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க, இந்த 3.5 லட்சம் கோடியை நீங்க ஏன் தனியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்க ஏதாவது இந்த பேங்க்ல, ரிசர்வ் பேங்க்ல அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன முதலீடு பண்றீங்க, அது 6 விழுக்காடு 8 விழுக்காடு தான் அதனுடைய வட்டி வருது. அதை விட எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க அதை எங்களுடைய கம்பெனி ஷேர்ல போட்டு, பங்குகள்ல போட்டு
நீங்க கொடுக்கக்கூடிய பென்ஷனை விட கூட தருகிறோம் என்று இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்படி கேட்கும் போது அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், பென்ஷன் என்று சொல்லக்கூடியது காலங்காலமாக மைய அரசு ஊழியர்களுக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் கிடைத்த பென்ஷன் என்பதே இந்த 2004க்கு பிறகு சேர்ந்த ஊழியர்களுக்கு அவர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கே கிடைக்காது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பென்ஷன் என்ன என்று சொன்னால் 2 பென்ஷன். ஒன்று என்ன என்று சொன்னால் 95 வந்த ஒரு பென்ஷன் திட்டம், அது இன்றைய வரை முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை, நெய்வேலி அமல்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி இரண்டாவதாக எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் இவர்கள் ஒரு புதிய பென்ஷன் திட்டம் என்று ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டாங்க, ஒரு நியூ பென்ஷன் ஸ்கீம். அது ஒரு போலித்தனமான ஸ்கீம். என்ன காரணம் என்று கேட்டால் அதுல அது பென்ஷனே கிடையாது, அது ஒரு எல்ஐசி மாதிரி, ஒரு ஆயுள் காப்பீடு மாதிரி. அதாவது மாதம் ஒரு தொகையை போடுவோம், அது முடிந்த பிறகு ஒரு முதல் தொகையாக ஏதோ ஒரு தொகை வரும், அல்லது அதை வைத்துக் கொண்டு அது வட்டிக்கு பதிலாக அவர் ஒரு தொகையை கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு என்ன பேர் சொல்லிட்டாங்கன்னா ஒரு புதிய பென்ஷன் திட்டம். இப்ப அந்த பென்ஷன் திட்டத்தை பற்றி தான் இந்த பீடி தொழிலாளர்களோ இந்த மாதிரி சிறு சிறு தொழில்கள் இருக்கக்கூடிய அந்த குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய பீடியில மற்ற தொழிலாளர்களை எதிர்பார்த்திருக்காங்க. கண்டிப்பா தான் இந்த தொழிலும் நலிவடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதுனாலையும் அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. அதுக்குண்டான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கூட அறியாம அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா நம்மளுடைய ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து நாம பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அது நாம் அடுத்து பார்க்க இருப்பது அரசியல் யூகம் வியூகம். நாற்பதுக்கு 40 அடுத்த சுவையான பகுதி அரசியல் யூகம் யூகம். அதிருப்தியில் காம்ரேடுகள். இலை கட்சிக்கு ஆதரவாக காம்ரேடு தலைவர் பேசுவதால் தோழர்கள் அதிருப்தியாம். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரொம்ப குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அந்த இலை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தேர்தலுக்கு முன்பாக அதற்குண்டான ஒத்துழைப்பை தரவில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும் கூட தேர்தலுக்கு பிறகும் அந்த காம்ரேடினுடைய தலைவர்கள் போய் அந்த இலை கட்சியை போய் நாடி வருகிறார்கள். இது தோழர்களுக்கே அதிருப்தியாக இருக்கிறதாம் என்ற ஒரு கருத்து தான். பல்வேறு விதமான பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, இதனுடைய வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு பற்றி என்ன கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம். வாக்குச்சாவடிக்கு வருகிற போதே வழியிலேயே பணம் கொடுத்து எங்களுக்கு வாக்கு போடுங்கள் என்றெல்லாம் சில பேர் நின்று சொல்லக்கூடிய அளவிற்கு சர்வ சாதாரணமாக உரிமை எடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது என்று தெரியவில்லை. தேர்தல் ஆணையத்திற்கு நாம் நம்முடைய சார்பில் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது என்று தகவல் கொடுத்தும் கூட அப்புறப்படுத்தப்படாமல் தொடர்ந்து பண விநியோகம் எல்லாம் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு சென்று குறைந்த வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்கிற செய்திகள் எல்லாம் மனதிற்கு வேதனை அளிக்கிறது. மொத்தத்தில் தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய அடிப்படை அம்சங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அவைகளை எல்லாம் அடுத்தடுத்த தேர்தல்களிலாவது களைந்து சரியான ரீதியிலே தேர்தலை நடத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. தாமரை சின்னத்தில் சார்பாக போட்டியிட்ட திரு ஏ சி சண்முகம் அவர்கள் பல இடத்துல நேரடியாக மக்களுக்காக ஓட்டுக்கு காசு கொடுத்தார். பல இடத்துல நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு நாங்களும் எங்க கட்சிக்காரங்களும் போன் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னோம், இது மாதிரி பணம் பட்டுவாடா செய்யறாங்க, பல ஊர்ல பல கிராமங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். இதான் 5 நிமிஷத்துல அரை மணி நேரத்துல போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு சாதகமாக தான் செயல்பட்டது. இது ஜனநாயகம் வெல்லுமா பணநாயகம் வெல்லுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியிலேயே நாங்க தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகணும். தேர்தல் கமிஷன் இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத ஒன்றை நடைமுறைப்படுத்தினார்கள். 144 தடை உத்தரவு. தேர்தல் என்று சொன்னாலே 50 பேர் 100 பேர் ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் வாக்குகளை கேட்பது, வாக்குகளை சேகரிப்பது. அதற்கு எதிராக ஒரு தேர்தல் நடைமுறைக்கு எதிராக போடப்பட்ட சட்டம் தான் 144. ஆகவே 144 தடை உத்தரவு எங்களை நிச்சயமாக பாதித்தது. கடைசி 3 நாட்கள் நாங்கள் பணியாற்ற முடியாமல் தவித்தோம். அதை கொஞ்சம் காவல்துறையினர் கொஞ்சம் கடுமையாக அங்கே பணியாற்றினார்கள். 144 சிப்பாய் புரட்சிக்கு வித்திட்ட அந்த வேலூரில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சக போட்டியாளர்களை பற்றி தங்களது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன பதிவு செய்திருக்கிறார்கள்? எந்த அளவிற்கு பணப்பட்டுவாடா நடந்தது என்று சொன்னால், வாக்குச்சாவடிக்கு தேர்தல் நாள் என்று வாக்குச்சாவடிக்கு மக்கள் வாக்காளர்கள் செல்லுகிற வழியிலேயே காரை நிறுத்தி பணப்பட்டுவாடா நடத்தப்பட்டது என்கிற நிகழ்வை கூட தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருந்தோம். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்களே தவிர அத்தகைய
பணப்பட்டுவாடா சர்வசாதாரணமாக நடந்தேறி இருக்கிறது என்பதுதான் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை. திமுக சார்பில் ஏணி சின்னத்தில் போட்டியிட்ட திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இப்போ தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவரும் வெளியூர்காரர். அவர் தஞ்சாவூர் பாராளுமன்றத்தை சேர்ந்தவர். அதிமுக சார்பாக போட்டியிட்ட திரு செங்குட்டுவன் அவர்கள் அரக்கோணம் தொகுதியை சார்ந்தவர். ஏசி சண்முகம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார். அவர் ஆரணியை சேர்ந்தவர். இப்படி 3 பிரதான கட்சி வேட்பாளர்களும் வெளியூர் சேர்ந்தவர்கள். ஆனால் நான் மட்டும்தான் வாணியம்பாடி பகுதியிலே வாணியம்பாடியில் பிறந்து வளர்ந்து இங்கேயே படிப்பை முடித்து வாணியம்பாடி பகுதி சார்ந்து வேலூர் பாராளுமன்றத்தை சார்ந்தவன் நான் ஒருத்தன் தான். உள்ளூர் வேட்பாளர் நான் மட்டும்தான். தமிழகம் முழுவதும் அதிமுக பணம் பட்டுவாடா செய்தார்கள். குறிப்பாக வேலூர்லயும் அவங்க ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்தார்கள். அது அப்பட்டமாக எல்லாரும் எங்க போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் வாக்குகளை சேகரிக்கும் போது கூட சரி, அது திமுக கூட்டணி நண்பர்களாக இருந்தாலும் அதிமுக கூட்டணி நண்பர்களாக இருந்தாலும் எனக்கு மரியாதை கொடுத்தார்கள். என்னை பார்த்து வணக்கம் சொன்னார்கள். நானும் அவர்களுக்கு அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர்களோடும் நானும் மரியாதையாகத்தான் எல்லோரும் பழகணும். என்னை பொறுத்தவரை வேலூருக்கு நான் ஒரு பொது வேட்பாளர். எதிர்போட்டியாளரை பற்றி சக போட்டியாளரை பற்றி ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில திரு பாலு உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திண்டுக்கல் வேலூர் ஏற்கனவே நீங்க ஒப்பிட்டு சொல்லிக்கிறீங்க, ரெண்டுமே கிட்டத்தட்ட தண்ணீர் இல்லா பகுதி, பிரச்சனைகள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி, ஒரே மாதிரியான பிரச்சனை. அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனை ரெண்டுக்கும் ஒத்து வர மாதிரி இருக்கு, அந்த டன்னரிஸ் தோல் தொழிற்சாலை, அதனுடைய கழிவுகள், அதன் மூலமாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, மாசு அதிகமாக ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நமது வாக்காளர்கள் அவங்களே பதிவு செய்திருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த குறிப்பாக அந்த ஆம்பூர் வாணியம்பாடி பகுதிகளில் இந்த தோல் தொழிற்சாலை மிகப்பெரிய தொழிற்சாலை, பெரிய அளவுக்கு ஒரு கேடு இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தொழிலாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி திருப்பூர்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரியான அதாவது குடிநீர் என்பதே பாதிக்கப்பட்டது என்பது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீரே இங்க பாழா போயிருக்கு அப்படிங்க சொல்லக்கூடிய அளவிற்கு அங்க மோசமா இருந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அந்த தொழில பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஒரு ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்த உடனே பாத்தீங்கன்னா உடனே ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் தலையிடும். இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தலையிட்டு அங்க இந்த பொல்யூஷனை நிறுத்துறேன்னு சொல்லி சொன்னால் நாங்க அடுத்தாப்புல மூடுவோம்னு சொன்னாங்க. மூடிட்டாங்க. பல நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் அங்க மூடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் கூட அங்க திருட்டுத்தனமாக அந்த சாயப்பட்டறைகளை இயங்கின, திருட்டுத்தனமாக அந்த தொழிற்சாலைகள் இயங்கின என்பதுதான் அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மற்றொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க இந்த வேட்பாளர்களே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஒருத்தர் சொன்னாரு, வெளியில இருக்கக்கூடியவர்களை இங்க கொண்டு அவர்கள் அந்த கட்சிகள்லாம் ஒரு முக்கியமாக பெரிய கட்சிகள், அகில இந்த கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்க கொண்டு அந்த வேட்பாளர்களை போட்டார்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன என்று சொன்னால், அந்த பல்வேறு தொழில இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழில இருக்கக்கூடியவர்கள் மத்தியில அந்த தொழிற்சாலைகளுடைய கழிவுனால அந்த நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பிரச்சனை பேசப்பட்டது. இன்னொன்று என்ன என்று சொன்னால், அந்த பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு இன்னொரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்று சொன்னால், தண்ணீரை போலவே அங்கே இந்த மின்சாரம் இல்லாததும் மின்சார தட்டுப்பாடு என்பதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தொடர்ந்து பேசலாம். இது போன்ற பல பிரச்சனைகளை அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தங்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை நமது வேட்பாளர்கள் சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளாக எம்பியாக இருந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு, வேலூர் தொகுதிக்கு நான் ஆற்றிய பல்வேறு பணிகளை எடுத்துச் சொல்லி நான் வாக்குகள் கேட்டிருக்கிறேன். பல்வேறு நடந்து முடிந்த பணிகளை எல்லாம் ஒரு ஆவணமாக உருவாக்கி ஒரு நூல் வடிவிலேயே மக்களுக்கு விநியோகம் செய்து நான் என்னென்ன பணிகளை நான் ஆற்றி இருக்கிறேன், எத்தகைய அளவிலே பல்வேறு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன, தொட்ட பணிகள் இன்னும் எந்த அளவிற்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதனை எல்லாம் விரிவாக எடுத்துச் சொல்லி நான் வாக்குகள் கேட்டிருக்கிறேன். மக்களிடத்திலே அரசியலில் நான் எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கிறேன் என்பதனையும் பகிரங்கமாக எடுத்துச் சொல்லி, என்னை அணுகுவதில், என்னை நேரில் வந்து சந்திப்பதில் அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவதில் எந்த அளவிற்கு என்னுடைய அணுகுமுறை மக்களோடு எளிதாக இருந்திருக்கிறது என்பதனை எல்லாம் நான் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். அந்த எளிதான அணுகுமுறை வருங்காலத்திலும் தொடரும் என்று சொல்லுகிற போது மக்கள் அதனை எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு அதனை ஏற்று அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரக்கூடிய தேர்தல் முடிவிலே அவர்கள் காட்டக்கூடிய ஆர்வத்தினை நிச்சயமாக வெளிப்படுத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக
ஏணி சின்னத்திலே வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எல்லா தொகுதியிலையும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மத்திய அரசின் சாதனைகளை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்டோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்டோம். முதியோர் பென்ஷன் சொல்லி ஓட்டு கேட்டோம். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை சொல்லி ஓட்டு கேட்டோம். ஆனால் தமிழகத்தில் குறிப்பாக மற்ற கட்சி வேட்பாளர்கள்லாம் பணம் கொடுத்து ஓட்டு கேட்டார்கள். கண்டிப்பாக மக்கள் காங்கிரஸ் செய்த சாதனைக்காக ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நான் முந்தைய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். ஆகவே என் மீது எந்த குறையுமோ அல்லது ஒரு குற்றங்களோ அல்லது ஒரு சொல்ல வேண்டிய அரசியல் ரீதியாக கூட என்னை பற்றி யாரும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு நான் நடந்து கொண்டேன். கடந்த 20-25 ஆண்டு காலமாக நான் யார் வந்தாலும் எந்த கிராமத்திலே இருந்து வந்தாலும் அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு என்னால் முடிந்ததை நான் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே எங்கள் மாவட்டம் முழுவதும் என்னை ஒரு பொது வேட்பாளராகவே என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைவது வேலூர் நாடாளுமன்றம் பாரதிய ஜனதாவுடைய கிரீடத்தில் ஒரு வைரக்கற்களாக வேலூர் நாடாளுமன்றம் நிச்சயமாக பதியும். இப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள், பார்க்கலாம். வேலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது குடிதண்ணீர் பிரச்சனை. மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடிதண்ணீருக்கு சரியான தீர்வு தரக்கூடிய வகையில் 16 ஆண்டுகளாக தண்ணீரே இல்லாமல் ஒரு ஆறு இருக்கிறது என்று சொன்னால் பாலாறு தான். அந்த பாலாற்றில் தண்ணீர் கொண்டு வருவது மாத்திரமே ஒரே தீர்வாக இருக்க முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. வேலூர் பாராளுமன்றத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முக்கியமாக தலைவிரித்து ஆடும் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. முதல்ல ஆங்காங்கே ஆழ்துணை கிணறுகளை அமைத்து குடிநீர் பிரச்சனையை போர்க்கால அடைப்பில் முதல்ல தீர்ப்பேன். இன்னொரு முக்கியமான பிரச்சனை விவசாயிகளுக்கும் டேனரி ஓனர்ஸ் அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை. டேனரியிலிருந்து வர கழிவு நீரை பாலாற்றில் விடுவதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. முதல்ல டேனரி கழிவு நீரை பைப்லைன் மூலியமாக நேரடியாக ஓஷன் டிஸ்சார்ஜ், கடல்ல டீப் சீல் டிஸ்சார்ஜ் பண்ற ஒரு முறை உலகம் ஃபுல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஓஷன் டிஸ்சார்ஜ் முறையை முதல் முறையாக இந்தியாவில் அதுவும் வேலூர் பாராளுமன்றத்தில் அமல்படுத்தணும். நான் வெற்றி பெற்றவுடன் 6 தொகுதிகளிலும் எம்பியினுடைய அலுவலகம், வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் செயல்படும். அங்கே 6 தொகுதியிலும் என்னுடைய உதவியாளரை நான் நியமிக்க இருக்கிறேன். அங்கே கம்ப்யூட்டர் வசதிகள் செய்து அன்றாடம் பிரச்சனைகள், மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நான் நிச்சயமாக தீர்த்து வைப்போம். வெற்றி பெற்றால் என்ன செய்வோம் என்பதை தங்களது கருத்தாக பதிவு செய்திருந்தார்கள். இந்த நேரத்தில் நான் நெய்வேலி பாலு அவங்ககிட்ட நான் கேட்க கேள்வி, இப்போ இவங்க எல்லாமே தங்களுடைய கருத்தாக பல பதிவு செய்திருந்தார்கள். இருந்தாலும் இவங்க வெற்றி பெற்று யாரோ ஒருவர் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்ற உடனேயுமே அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன, அதை சுருக்கமா சொல்லுங்க. 2 தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒன்று என்னன்னா குடிநீர் பிரச்சனை, மற்றொன்று என்ன என்றால் அந்த சாய கழிவு அல்லது இந்த தோல் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் மாசு என்பதுதான். ஆனால் பொதுவாக இதை பற்றி ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன என்று சொன்னால், இந்த தேர்தலில் இன்றைக்கு பணம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ரோல் இங்கே பிளே பண்ணியிருக்குங்கிறது உண்மை. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் ஆளுங்கட்சியான தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவர்கள் பெரும் அளவிற்கு இன்றைக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் பேசப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே இந்த 39 தொகுதிகளில் 1000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுத்த தொகுதியும் வேலூர் தொகுதி தான். அதே போல 2வது தொகுதி நீலகிரி தொகுதியிலையும் 1000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டது. 3வது திருச்செந்தூரில் 1000, இன்னும் சொல்லப்போனால் 2000 ரூபாய் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன என்று சொன்னால் ஒரு தொகுதிக்கு 60 கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் சொல்லுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தேர்தல் என்பது மக்களுடைய பிரச்சனைக்காகவோ அல்லது அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளுக்காகவோ பேசவில்லை. மாறாக யாருக்கு பணம் இருக்கிறதோ, யார் பணம் செலவு பண்ணுவார்களோ அவர்கள்தான் கட்சியினுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒன்று. 2வது என்ன என்று சொன்னால் இந்த தேர்தல் மற்றொரு விஷயம் என்ன என்று சொன்னால் மிகப்பெரிய கல்வி வியாபாரிகள் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். அதே போல பெரிய கான்ட்ராக்டர்கள், ரியல் எஸ்டேட் ஓனர்கள் அவர்கள் எல்லாம் கட்சி பணி என்பதே இல்லாமல் அல்லது கட்சியிலே அவர்களுக்கு என்ன தகுதி என்பது இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய கருத்துக்கு நன்றி திரு பாலு.
இவர்கள் குறிப்பிட்டது போல வேட்பாளர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் வேற்று வேட்பாளர்கள் இந்த கோட்டை தொகுதிகளில் வெற்றி பெற்று கோட்டையில் கொடிநாட்டப் போகிறவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது, மக்கள் கருத்தாகவும் இருக்கிறது. இந்த அரங்கத்தில் வந்து பேசிய திரு நெய்வேலி பாலு சமூக ஆர்வலர் அவர்களுக்கும் வேட்பாளர்கள் அவர்கள் தங்களது கருத்தை பதிவு செய்தார்கள் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.